ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். தன்னுடைய பரப்புரையை திருச்சியில் தொடங்கியிருக்கிறார். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, திருச்சியில் இவர் என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லி. 10:35 மணியிலிருந்து 11 மணி வரை, அதாவது 25 நிமிடங்கள் பேசுவதற்கு அவருக்கு அனுமதி கொடுத்திருந்துச்சு காவல்துறை. 23 நிபந்தனைகள் கொடுத்திருந்தாங்க. ஆனால் அவர் அந்த இடத்த அடையறதுக்கே 7 மணி நேரம் ஆயிருக்கு. அவ்வளவு தொண்டர்கள், அவ்வளவு ரசிகர்கள் விஜயை பார்ப்பதற்காக அந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 6 மணி நேரமும் விஜய் என்ன பேச போறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மக்கள் காத்து கிடந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த நிலையில என்ன சொல்ல இருக்கிறார் விஜய் அப்படின்னு கவனிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் என்ன பேச போறார் அப்படின்றத ரொம்ப ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணா இங்கே தான் தேர்தலில் முதல்ல போட்டியிடணும்னு ஆசைப்பட்டார். அதே போல் மதசார்பின்மைக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஊர் திருச்சி அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போவாங்க, அது மாதிரி நான் திருச்சிக்கு வந்திருக்கிறேன், திருச்சி மக்கள் தான் என்னுடைய குலதெய்வம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடக்கத்தில் கொடுத்தாரு. எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவர் யாரை சாடி பேச போறார், இல்லை என்ன சொல்ல போறார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி 1000 ரூபா கொடுத்துட்டு அதை நீங்களே அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். விடியல் பயணம் திட்டத்தில் மக்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா அப்படின்னு திமுக அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா அப்படின்ற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறாரு. டிவிக்கே எப்பவுமே நடக்கிறத மட்டும்தான் சொல்லுவோம், தமிழக வெற்றிக் கழகம் எது நடைமுறையில் சாத்தியமோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்றதையும் விஜய் உரக்க சொல்லியிருக்கிறார். திருச்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அவரை சாடி பேசுவாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அவங்கள குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். 2 அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் திருச்சியில் இருந்தும் திருச்சி முன்னேறவில்லை அப்படின்றத உரக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் நியமனமாகட்டும், அதே போல் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அரசு பணியில் தரேன்னு சொன்னீங்களே, அதை ஏன் தரலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிட்னி திருட்ட முறைகேடு அப்படின்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? மணல் கொள்ளை திருச்சியில் நடந்துகிட்டு இருக்கு, தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா மணல் கொள்ளையை ஆதரிக்கிறீங்க, இது எந்த வகையில் நியாயம்? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி விட்டதா? மறுபடியும் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதற்கு மீண்டும் திமுகவுக்கு வாக்களிக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு மக்கள் ரொம்ப சத்தமாகவே அந்த இடத்துல சொன்னதை கேட்க முடிஞ்சுது. திருச்சி மக்களுடைய குரல் உங்களுக்கு கேட்குதா முதல்வரே அப்படின்ற வார்த்தையும் அவர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். ஏற்கனவே மாநாட்டிலையும் அவர் பயன்படுத்தினார். மாநாடுகளில் அவர் எப்பவுமே பேசும்போது ரொம்ப மேலோட்டமாக பேசுகிறாரு அப்படின்ற கருத்து நிலவுச்சு. இப்போது மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனையை அவர் பேசுவாரா அப்படின்னு பார்க்கும்போது திருச்சியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனையை அவர் பேச தொடங்கியிருக்கிறார். இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டம் சார்ந்த பிரச்சனையை தான் அவர் பேச போகிறார் அப்படின்றது ரொம்பவே தெளிவாக இதில் தெரிஞ்சிருக்கு. ஆனால் விஜயை ஏற்கனவே புசி ஆனந்த் ஒரு தடவை சொல்லியிருந்தாரு, அது நிறைய நகைப்புக்கு உள்ளாச்சு. அவரை அழைச்சிட்டு போகிறதே எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்றது அது இன்னைக்கு நிரூபணமாச்சு. என்னதான் காவல்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தாலும் அவ்வளோ ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் அந்த பேருந்தால நகர்ந்து வரவே முடியல. அவ்வளோ அன்பு மழையை மக்கள் விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. இது அனைத்தும் வாக்கா மாறுமா அப்படின்றதெல்லாம் விவாதத்துக்கு உண்டான ஒரு பொருள் தான். அது பின்னாடி பார்ப்போம், தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம். ஆனால் விஜய் களத்துக்கு வந்துவிட்டார், அந்த பகுதி சார்ந்த அரசியலை பேச தொடங்கி இருக்கிறார் அப்படின்றது உண்மை.